கிராவிட்டி கிராவிட்டி அப்படின்னாலே ரெண்டு மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு நியூட்டன் தன்னுடைய யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் மூலமா சொல்லியிருக்காரு. பூமியுடைய நிறை ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால தான் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே பூமியை நோக்கி ஈர்க்கப்படுது. அண்ட் நிலவு பூமியை சுத்தி வரதா இருக்கட்டும், சூரியனை சுத்தி இருக்கிற எல்லா பிளானட்டரி மோஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு பிளானட்ஸ்லயும் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ எவ்வளவு இருக்கு, அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், அண்ட் இந்த கிராவிட்டில இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அல்லது ஸ்பீட் தேவைப்படும் இப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கான ஒரு பக்கவான ஈக்குவேஷன்ஸை நியூட்டன் தன்னுடைய லா மூலமா கொடுத்துட்டாரு. ஆனாலும் இந்த கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, எதனால மாஸ் உள்ள ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்னு அட்ராக்ட் பண்ணுது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு நியூட்டன் ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லல. நியூட்டனுக்கு அடுத்து 200 வருஷம் கழிச்சு 1915ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த கிராவிட்டி பத்தி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்றாரு. அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தி ஹாப்பியஸ்ட் தாட் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற பேர் வச்சிருக்காரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் படி பாத்தீங்கன்னா, அவுட்டர் ஸ்பேஸ்ல ஒரு லிஃப்ட்டுக்குள்ள ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. ஸோ இவரை சுத்தி எந்த ஒரு மேசிவான ஆப்ஜெக்ட்ஸோ எந்த பிளானட்ஸோ இல்ல. ஸோ இங்க கிராவிட்டின்றதே சுத்தமா இருக்காது. இப்போ இந்த பர்சன் அவரை சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ளோட் ஆயிட்டு தான் இருக்கும். இப்போ அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருக்க அந்த பர்சனுடைய வெயிட் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 0 கிலோகிராம்னு இருக்கும். அதாவது கிராவிட்டி இல்லாத இந்த இடத்துல அந்த பர்சனுக்கும் வீயிங் மிஷினுக்கும் இடையில ஒரு கான்டாக்டே இருக்காது. ஸோ அவரோட வெயிட்டே நம்மளால செக் பண்ண கூட முடியாது. இப்போ இந்த லிஃப்ட் 9.8 மீட்டர் per second ஸ்கொயர் அப்படின்ற வேகத்துல கீழே இருந்து மேல் நோக்கி நகர்றதா வச்சுப்போம். இப்போ அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருக்க பர்சன் அந்த அவர் சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே லிஃப்ட்டுடைய தரைப்பகுதிக்கு வந்துருவாங்க. இப்போ அந்த பர்சனுடைய வெயிட் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா பூமியில அவருக்கு என்ன வெயிட் இருந்துச்சோ அதே வெயிட் தான் இங்கேயும் இருக்கும். இப்போ அந்த லிஃப்ட் 4 பக்கமே ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு அப்படின்னும் போது உள்ள இருக்க பர்சனுக்கு தான் விண்வெளியில இருக்கிற மாதிரியே தெரியாது, பூமியில இருக்கிற மாதிரியே தான் ஃபீலிங் இருக்கும். ஸோ இங்க பூமியில இருக்கிற எக்ஸாக்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இங்கேயுமே அவர் ஃபீல் பண்ணுவாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது அங்க ஒரு ஃபேக் கிராவிட்டி கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது மூலமா கிராவிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் இது ரெண்டுமே சேம் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இதே சேம் செட்டப்ல ஐன்ஸ்டீன் இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறாரு. இப்போ ஸ்பேஸ்ல இருக்க இந்த லிஃப்ட்ல எந்த ஒரு ஆக்சலரேஷனுமே இல்லாதப்போ இந்த லிஃப்டோடைய ஒரு பக்கத்துல ஒரு லைட் ஒன்று இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த லைட்டை ஆன் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் ஒரு ஸ்ட்ரெயிட்டான பேத்ல டிராவல் ஆகும். ஸோ இந்த லைட்டு லெஃப்ட் சைடு எங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்குமோ அதுக்கு நேர் ஆப்போசிட் ரைட் சைட்ல அந்த வெளிச்சம் வந்து பாயிண்ட் ஆகும். இப்போ இதே இந்த லிஃப்ட் ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த லைட்டை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வர்ற சேம் டைம் லிஃப்ட் கீழே இருந்து மேல் நோக்கி நகருது. ஸோ இது மூலமா இந்த லைட்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் ஒரு சாய்வான பேத்ல டிராவல் ஆகி கொஞ்சம் கீழே தள்ளி பாயிண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இங்க இந்த லைட்டோட பேத் வந்து பாத்தீங்கன்னா லைட்டை பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இங்க ஆக்சலரேஷன் கொடுக்கறது மூலமா லைட் பெண்ட் ஆகுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஆக்சலரேஷனால லைட் பெண்ட் ஆகுது அப்படின்னா கிராவிட்டினாலையும் லைட் பெண்ட் ஆகும், கரெக்டா? ஆனா நியூட்டன் சொன்னதுபடி பாத்தீங்கன்னா கிராவிட்டி அப்படின்றது ரெண்டு மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது லைட்டுக்கு தான் மாஸே கிடையாது, அப்புறம் எப்படி கிராவிட்டியால லைட் வந்து பெண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஸோ இதுக்கான சொல்யூஷனா தான் ஐன்ஸ்டீன் தன்னுடைய ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஒரு 4வது பரிமாணம் 4th டைமென்ஷனல் கான்செப்டை உள்ள கொண்டு வராரு. ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லும்போது இது 4வது பரிமாணம். இது ஆக்சுவலா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்போ 3rd டைமென்ஷன் அப்படின்னா நீளம், அகலம், உயரம் இது 3 சேர்ந்தது 3rd டைமென்ஷன். இதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது கூட டைம் ஆட் பண்ணும்போது இது 4வது பரிமாணம் ஆகுது. ஸோ ஆக்சுவலா இது எப்படி இருக்கும், டைம் வந்து இங்க எப்படி ஆட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் டைமை நம்ம 2D விஷன்ல பார்ப்போம். இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்னா என்ன அண்ட் இது எப்படிப்பட்ட தன்மை கொண்டது அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு எம்டியான ஒரு ஸ்பேஸ் வந்து எடுத்துப்போம். இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு நம்ம கிளியரா தெரியணுன்றதுக்காக ஹாரிசான்டலா லைன்ஸ் வந்து வரைஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து இங்க இருந்து இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றது உங்களால பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் ஸ்பேஸ். இந்த ஹாரிசான்டல் லைன்ஸை நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஸ்பேஸ்ல நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பர்டிகுலர் டைம் வந்து தேவைப்படும். ஸோ இங்க நான் வெர்டிகலான சில லைன்ஸ் வந்து வரைஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த லைன்ஸ் எல்லாம் டைம் மென்ஷன் பண்ணுது. ஸோ ஸ்பேஸ்ல நான் நகரணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத இந்த லைன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்க இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் டைம் பத்தின ஒரு கிராஃப் மாதிரி கிடைச்சிருக்கு, ஒரு 2D இமேஜ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஒரு தன்மை இருக்கு. அது எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு துணி எடுத்துப்போம். இந்த துணியோட எட்ஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டைட்டா இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கு.
இப்ப இந்த துணியுடைய சென்டர்ல ஒரு வெயிட் வைக்கும்போது அது பெண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்றத ஒரு ஃபேப்ரிக்கா வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் டைம் அதிகப்படியான மாஸ் அல்லது எனர்ஜியினால பெண்ட் ஆகக்கூடிய தன்மை கொண்டது. ஆக்சுவலா இது கொஞ்சம் அக்செப்ட் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். மாஸ் எப்படி ஸ்பேஸ் டைமை வளைக்குது, இது எதனால நடக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி எதனால ஈரமா இருக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி. ஏன்னா ஸ்பேஸ் டைம் அப்படின்றது மாஸ் அல்லது எனர்ஜினால வளையக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றது இயற்கை. ஸோ இதுதான் இந்த யூனிவர்ஸுடைய நேச்சர், யூனிவர்ஸுடைய ரூலே இதுதான். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் டைம் அப்படின்றது மாஸ் அல்லது எனர்ஜினால கண்டிப்பா வளையும். அண்ட் இந்த மாஸ் அண்ட் எனர்ஜி இது ரெண்டுமே சேம் தான் அப்படின்றத ஐன்ஸ்டைனுடைய E = mc² அப்படின்ற ஈக்குவேஷன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாஸ் அல்லது எனர்ஜினால இந்த ஸ்பேஸ் டைம் வளையிற மாதிரி ஒளியுடைய வேகத்தினாலையும் இந்த ஸ்பேஸ் டைம் வளையக்கூடிய தன்மை கொண்டது தான். ஸோ இதை பத்தி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனல்ல ஐன்ஸ்டைனுடைய ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி பத்தின வீடியோ போட்டிருக்கேன். அதை மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மாஸ்னால ஸ்பேஸ் டைம் வளையுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பூமியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பூமியை சுத்தி இருக்கிற ஸ்பேஸும் டைமும் இந்த பூமியோட மாஸ்னால வளைக்கப்படுது. ஸோ இங்க ஸ்பேஸ் டைம்ல ஒரு வளைவு ஏற்படுறதுனால இந்த பூமியை சுத்தி ஒரு பள்ளம் வந்து உருவாகுது. ஸோ இதனால இந்த வழியா டிராவல் ஆகிற எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலோ அல்லது லைட்டா இருந்தாலும் இந்த பள்ளத்தினால வளைக்கப்படுது அல்லது பூமியை நோக்கி ஈர்க்கப்படுது. இப்போ இந்த ஸ்பேஸ் டைமை நம்ம 3 டைமென்ஷன்ல பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாமே லென்த் விட்த்தோட சேர்த்து ஹைட்டும் இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட் மாதிரியான ஒரு வியூல வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்ற இந்த ஜியோமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்னால வளைக்கப்படுது. ஸோ இப்போ எர்த் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூமியோட சென்டர் நோக்கி இந்த ஸ்பேஸ் டைம் வந்து வளையுது. இப்போ இந்த 3D ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களை சுத்தி எல்லா இடத்துலயுமே இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கொயர் இந்த கியூப் பாக்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூமியோட சென்டர் நோக்கி வளைஞ்சிருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க உங்களை சுத்தி இருக்கிற இடமே வளைஞ்சிருக்கு. ஸோ இதனால ஒரு மிகப்பெரிய பள்ளம் வந்து இங்க கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த பள்ளம் வந்து பாத்தீங்கன்னா பூமியுடைய சென்டர் நோக்கி இருக்கு. ஸோ இந்த பள்ளத்துல தான் நம்ம எல்லாருமே விழுந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நம்மளுமே ஃபால் ஆயிட்டு இருக்கோம் இந்த பள்ளத்துல. இதுதான் கிராவிட்டி. இதனாலதான் நம்ம ஜம்ப் பண்ணா மறுபடியும் தரைக்கு வர்றோம். எந்த பொருளை தூக்கி போட்டாலும் அது மறுபடியும் கீழே வர்றதுக்கு காரணம் ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அப்படின்ற இந்த பள்ளம் தான். ஆனா கிராவிட்டி பத்தி ஐன்ஸ்டைன் சொன்ன இந்த கோட்பாட்டை ஆரம்ப காலத்துல மக்கள் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. சோ ஒரு மாஸ் எப்படி தன்னை சுத்தி இருக்க இடத்தையே வளைக்குது, சோ இந்த வளைவுனால ஏற்படுற இந்த பள்ளத்துக்குள்ள நம்ம எல்லாம் ஃபால் ஆயிட்டு இருக்கோம், இதுதான் கிராவிட்டி அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் 1919ல நிகழ்ந்த சோலார் எக்லிப்ஸ் மூலமா ஐன்ஸ்டைனோட இந்த தியரி 100% ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. ஜென்ரலா சூரியன் இருக்கிற டைரக்ஷனுக்கு நேரா நம்ம டெலிஸ்கோப்ல பார்க்கும்போது சூரியனுடைய வெளிச்சம் ரொம்பவே பிரகாசமா இருக்கிறதுனால சூரியன் இருக்கிற டைரக்ஷன்ல எந்த ஒரு நட்சத்திரத்தையுமே நம்மளால தெளிவா பார்க்க முடியாது. ஆனா இந்த சோலார் எக்லிப்ஸின் போது பாத்தீங்கன்னா சூரியனுடைய மொத்த வெளிச்சத்தையுமே நிலவு மறைச்சிரும். சோ இது மூலமா சூரியன் இருக்கிற டைரக்ஷன்ல இருக்கிற மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே நம்மளால தெளிவா பார்க்க முடியும். சோ இப்படி சோலார் எக்லிப்ஸின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்துல சூரியனுக்கு பின்னாடி வெகு தொலைவில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்துல இருந்து வந்த வெளிச்சத்தை நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சது. சோ இங்க சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நட்சத்திரத்துடைய வெளிச்சம் எப்படி பூமியை வந்து சேர்ந்துச்சு? பொதுவா ஒரு நட்சத்திரத்திலிருந்து வெளியே வர்ற வெளிச்சம் எல்லா டைரக்ஷன்ஸ்லயுமே ஸ்ப்ரெட் ஆகும். இப்படி சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நட்சத்திரத்திலிருந்து வெளியே வந்த வெளிச்சம் சூரியனுடைய மேற்பரப்பு வழியா ஸ்ட்ரெயிட்டான பாத்துல போகாம சூரியனுடைய கிராவிட்டினால சூரியன் ஏற்படுத்துற ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர்னால வளைஞ்சு பூமியை நோக்கி வந்திருக்கு. சோ இதைத்தான் நம்ம கேப்சர் பண்ணிருக்கோம். சோ இது மூலமா இந்த லைட் பெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. சோ இது எதனால பெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது சூரியனை சுத்தி இருக்கிற அந்த ஸ்பேஸ் டைம் அந்த இடமே வளைஞ்சிருக்கு அப்படின்றதுனால அந்த இடத்து வழியா டிராவல் ஆகிற அந்த ஒளி வளைஞ்சு பூமியை நோக்கி வந்திருக்கு. சோ இது மூலமா இந்த கிராவிட்டி அப்படின்றது ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர்னால ஏற்படுற ஒரு வளைவு தான் அப்படின்னு எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த கிராவிட்டினால ஸ்பேஸ் வளையுது, சோ இந்த ஸ்பேஸ் நம்மள சுத்தி இருக்கிற இடமே வந்து வளைஞ்சிருக்கிறதுனால உருவாகிற இந்த பள்ளத்துல நம்ம விழுகிறது தான் கிராவிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இங்க ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்பேஸ் இங்க வளையிற மாதிரி டைமும் வளையுதா அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த நம்ம 2D வியூலயே பார்ப்போம். இப்போ இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஃபேப்ரிக்ல இந்த ஒவ்வொரு பாக்ஸஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டைமை வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த பாக்ஸ்ல ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைன் போறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இப்போ அதிகமான மாஸ் இருக்கிற இந்த பூமியினால இந்த ஸ்பேஸ் டைம் வளைக்கப்படும் போது அந்த ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு வந்து இழுக்கப்படுது.
ஸோ இதனால அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டுமே வந்து வளையுது. இப்போ அந்த ஸ்கொயர்ல இருக்கிற ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ இதனால இப்போ அந்த ஸ்கொயர்ல ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு நம்ம போறதுக்கான டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு செகண்டுக்கு மேலேயே அங்க தேவைப்படும். ஓகே, இப்போ இதை நம்ம கிளாக்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸ்பேஸ் டைம் வளைக்கப்பட்டிருக்கிற எர்த்துக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு. அண்ட் இன்னொன்னு ஸ்பேஸ் டைம் வளைக்கப்படாத அல்லது லைட்டா வளைக்கப்பட்டிருக்க ஒரு சேட்டலைட்ல இன்னொரு கிளாக் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இந்த ரெண்டு கிளாக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா சேட்டலைட் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பேஸும் டைமும் நார்மலா இருக்கு, எந்த ஒரு ஸ்ட்ரெச்சுமே இல்லை. ஸோ அங்க டைம் வந்து நார்மலா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அதே பூமியில பாத்தீங்கன்னா அங்க ஸ்பேஸ் டைம் வந்து வளைஞ்சிருக்கு, அங்க வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது மூலமா அங்க ஒரு செகண்ட் ஆகுறதுக்கு ஒரு சின்ன டிலே ஏற்படும். அண்ட் இந்த டைம் டிலே பாத்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து தான் இருக்கு. அதாவது நம்மளுடைய பார்வைக்கு சேட்டலைட்ல இருக்க கிளாக்ஸ் எல்லாம் வேகமா நகர்ற மாதிரி இருக்கும். அதுவே சேட்டலைட்ல இருந்து ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா அவங்க பார்வைக்கு எர்த்ல இருக்க கிளாக்ஸ் ஸ்லோ மோஷன்ல நகர்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க தான் ரிலேட்டிவிட்டி வருது. இதனாலதான் ஐன்ஸ்டீன் இந்த கான்செப்டுக்கு ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்ற பேர் வச்சிருக்காரு. இப்படி நம்மளுக்கும் சேட்டலைட்ல இருக்க கிளாக்ஸ்க்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேட்டலைட்ல இருக்க கிளாக்ஸை விட நம்ம கிட்ட பூமியில இருக்க கிளாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 38 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகுது. அதாவது சேட்டலைட்ஸ்ல இருக்க கிளாக்ஸை விட பூமியில இருக்க கிளாக்ஸ் 38 மைக்ரோ செகண்ட்ஸ் ஸ்லோவா இருக்கு. சோ இங்க இந்த மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட 10 லட்சம் பகுதிகளா பிரிச்சோம் அப்படின்னா அதுதான் ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ். சோ 38 மைக்ரோ செகண்ட்ஸ்ன்றது ரொம்பவே கம்மியான அளவு தான். இருந்தாலும் இந்த சின்ன டைம் டிலே நம்ம மொபைல்ல யூஸ் பண்ற ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ்ல பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு மைக்ரோ செகண்ட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ற ஜிபிஎஸ் சிஸ்டம்ல 300 மீட்டர் டிஃபரன்ஸ் வந்து ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு உங்க மொபைல்ல இருக்கிற கூகுள் மேப்ஸ்ல உங்களுக்கு நியர்பை ரெஸ்டாரண்ட் ஏதாவது சர்ச் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு ஜிபிஎஸ்ல காட்டுற லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மாதிரி காட்டும். சோ இந்த டைம் டிலே வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் சிஸ்டமை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரியான எரர்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக சேட்டலைட்ஸ்லாம் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே அதனுடைய கிளாக்ஸை நம்மளுடைய பூமியில இருக்க கிளாக்ஸ்க்கு ஏத்த மாதிரி டியூன் பண்ணி தான் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, கிராவிட்டினால ஏற்படுற டைம் டைலேஷனை இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்பேஸும் டைமும் வளைக்கப்படுறதுனால ஏற்படுற இந்த மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானட்ஸ்லயுமே டிஃப்ரெண்டா இருக்கும். பிளாக் ஹோல்ஸ் பத்திலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாக் ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான மேசிவான எனர்ஜி கொண்டது. சோ இதனால ஸ்பேஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வளைக்கப்படும். இந்த பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் உடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை எண்ட்லெஸ்ஸான ஒரு தூரத்துக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்ற இந்த ஸ்கொயரை ஒரு இன்ஃபினிட்டான ஒரு தூரத்துக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணா எப்படி இருக்கும்? சோ இங்க ஒரு ஆழமான ஒரு கிணறு மாதிரி அட்டாமிக் லெவல்ல ரொம்பவே டீப்பான ஒரு பள்ளம் வந்து ஏற்படும். சோ இப்படிப்பட்ட இந்த பிளாக் ஹோல்ஸ் உருவாக்குற இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சருக்குள்ள யாராவது ஒரு பர்சன் உள்ள போனாங்க அப்படின்னா அவங்களுடைய பிசிக்கல் பாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெச் ஆயிடும். அவங்களோட வெயிட் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடும். அண்ட் அந்த பர்சன் ஒன்ஸ் விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பிளாக் ஹோல்குள்ள அந்த பர்சனுடைய டைமே ஃப்ரீஸ் ஆயிடும். இதனாலதான் நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த பர்சன் பிளாக் ஹோல்குள்ள தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். ஈவன் ஒரு லைட் இந்த பிளாக் ஹோல்குள்ள விழுந்தாலும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. ஸோ நம்ம ஒளியோட வேகத்துல போனா கூட இந்த பிளாக் ஹோல் ஏற்படுத்துற இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அப்படின்ற இந்த பள்ளத்துக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியாது. ஓகே, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இந்த கிராவிட்டி பத்தின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்னா என்ன, ஸ்பேஸ் டைம் கர்வ் ஆகிறதுனால ஏற்படுற மாற்றங்கள், டைம் டைலேஷன் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். லாஸ்டா நம்ம இந்த பிளானட்டரி மோஷன்ஸ் மட்டும் பார்த்துருவோம். இந்த எக்ஸாம்பிள் வீடியோல நம்ம பாக்குற மாதிரி ஒரு பால் வந்து குறிப்பிட்ட வேகத்துல சுத்திட்டு இருக்கு. ஆனா ஒரு சமயத்துல அது சென்டர்ல இருக்க ஆப்ஜெக்டோட போய் கொலைட் ஆயிருது. சோ இதே மாதிரி சூரிய குடும்பத்துல இருக்க பிளானட்ஸ் எல்லாமே சூரியனோட போய் மோதாம எப்படி இன்னும் தொடர்ந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோல பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பால்க்கு ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஃபோர்ஸ்னால அந்த பால் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல வந்து ரிவால்வ் ஆகுது. ஆனா அந்த பாலுடைய ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய அந்த பால் சென்டர்ல இருக்க ஆப்ஜெக்டோட போய் மோதிடுது. இங்க இந்த பாலுடைய ஸ்பீட் குறையறதுனால தான் அது சென்டர்ல இருக்க ஆப்ஜெக்டோட போய் மோதுது. இங்க அந்த பாலுடைய ஸ்பீட் குறையறதுக்கு காரணம் அந்த பாலுக்கும் அந்த துணிக்கும் இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷனால தான். ஆனா இதுவே ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானட்ஸுமே உருவாகும் போதே அதுங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு வந்து இருக்கு. அண்ட் அந்த ஸ்பீட்னால தான் ஒவ்வொரு பிளானட்ஸும் சூரியனால வளைக்கப்படுற அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரை ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் ஆர்பிட்.
அண்ட் இந்த ஸ்பீட குறைக்கிறதுக்கு எந்த ஒரு ஏர் ரெசிஸ்டன்ஸோ எந்த ஒரு ஃப்ரிக்ஷனோ அங்க கிடையாது. இப்படி நம்மளுடைய பூமி சூரியனை சுத்தி 30 km/s அப்படின்ற ஸ்பீட்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்பீட் குறைஞ்சது அப்படின்னா சூரியனோட போய் மோதிரும். ஒருவேளை இந்த ஸ்பீட் அதிகமாச்சு அப்படின்னா இது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே போயிடும். ஆனா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னும் போது எல்லா பிளானட்ஸும் அதனுடைய ஆர்பிட்ஸ்லயே தொடர்ந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் தான் நம்ம லான்ச் பண்ற சேட்டலைட்ஸுமே வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஐன்ஸ்டீன் தன்னுடைய ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில கிராவிட்டி பத்தி என்ன சொல்லியிருக்காரு, அண்ட் இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்னா என்ன, ஸ்பேஸ் டைம் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ஏற்படுற மாற்றங்கள், அண்ட் இது மூலமா ஏற்படுற டைம் டைலேஷன் கான்செப்ட், பிளானட்டரி மோஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.